அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பினிய இஸ்லாமிய சொந்தங்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, 2025ஆம் ஆண்டு சங்கை மிகுந்த ரமதான் மாதத்தின் 11ஆம் இரவு தொழுகையை நிறைவேற்றியவர்களாக நாமெல்லாம் இங்கே ஒன்று குழுமியிருக்கோம். அலட்சியமாக கருதப்படும் ஆபத்தான குற்றங்கள், பாவங்கள் அப்படிங்கிறதான் எதிர்வர இருக்கின்ற இந்த 3 நாட்கள் விளக்குவதற்காக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு. ஆபத்தான பாவங்கள் அப்படிங்கிறதனுடைய அந்த பட்டியலை அறிந்து கொள்றதுக்கு முன்னாடி இஸ்லாமிய மார்க்கத்தை நம்பி இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் முதல்ல இந்த பாவமான காரியத்தை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கணும், இதை முதல்ல நம்ம என்ன செய்யணும், ஆழமான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இன்றைக்கு மனித சமுதாயத்தில் பாவங்கள் சகஜமாக இருக்கிறது என்று சொன்னால், புறையோடி போயிருக்கிறது என்று சொன்னால், அதற்கெல்லாம் அடிப்படையான காரணம் என்ன? பாவத்தை எந்த பார்வையிலே நாம் பார்க்க வேண்டும். எந்த பார்வையில் பார்த்தால் பாவங்களிலிருந்து மனிதன் விடுபடுவதற்கு முயற்சி செய்வானோ அந்த பார்வையில் என்ன செய்யறதில்ல, மக்கள் அந்த பாவங்களை பார்க்கறது கிடையாது. அது நம்ம காலத்தில் பாவம்னா என்னன்னு கூட என்ன செய்யறதில்ல, மக்களுக்கு தெரியறதே இல்லை. இப்போ நீங்க கூட போய் சொல்லி பாருங்க, மதுபானம் குடிக்கக்கூடிய பழக்கம் எங்கிட்ட அறவே கிடையாதுன்னு சொல்லி பாருங்க, நம்பவே மாட்டான். மதுபானம் குடிக்காம இந்த காலத்தில் எவனாவது இருக்க முடியுமா? ஏன்னா கல்யாண வீட்டிலே இன்றைக்கு என்ன, மதுபானம் என்பது சப்ளை செய்யக்கூடிய அளவிற்கு நிலைமை ரொம்ப முத்தி போயிடுச்சு. இது மற்றவர்களை சொல்லி பெரிய பிரயோஜனம் இல்லை. சவுதியிலேயே நீங்க பார்த்தீங்களா இல்லையா, குறிப்பிட்ட சில நபர்களுக்காக குறைந்த அளவில் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அனுமதி வழங்கி இருக்கிறார்கள். முன்னாடியே இருக்குது, ஆனால் சமீபத்தில் தான் என்ன இருக்குதுன்னா அது வெளியானது. இஸ்லாமிய ஆட்சி, அந்த இஸ்லாமிய ஆட்சி இருக்கக்கூடிய அந்த இடத்தினுடைய லட்சணத்தையே நீங்க பாக்குறீங்களா இல்லையா? காரணம் என்ன? பாவங்களை எந்த பார்வையில் நாம் பார்ப்பது, இதை முதல்ல நம்ம என்ன செய்யணும், ஆண்களும் பெண்களும் அடிப்படையாக நாம புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பாவமா இருந்தாலும் சரிதான், அது நீங்க நினைக்கிற சின்ன பாவமா இருந்தாலும் சரிதான், பெரிய பாவமா இருந்தாலும் சரிதான், இறைவனுக்கு செய்யக்கூடிய பாவமா இருந்தாலும் சரிதான், பிற மனிதனுடைய விஷயத்தில் செய்யக்கூடிய பாவமா இருந்தாலும் சரிதான், எல்லா பாவத்தையும் நாம எப்படி பார்க்கணும், பாரதூரமான பாவமாகத்தான் நாம பார்க்கணும். இது சின்ன பாவத்தினுடைய லிஸ்ட், பெரிய பாவத்தினுடைய லிஸ்ட். சட்டம் சொல்றதுக்கு தான் நம்ம என்ன செய்வோம், பெரிய பாவம்னா என்னங்கிற பட்டியலை நம்ம தருவோம், அது சட்டம் சொல்றது. அதே மாதிரி இஸ்லாமிய நாட்டில் தண்டனை தருவாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு என்ன செய்வாங்க, இந்த குற்றத்துக்கு இந்த தண்டனையை கொடுங்க, அதுல ஏற்றத்தாழ்வு இருக்கும். ஆனால் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை பாவத்தை நீங்க எப்படி பார்க்கணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க, அழுத்தமான போதனையை சொல்றாங்க. இன்னல் மூமின யரா துனூபஹு கன்னஹு காயிதுன் தஹ்த ஜபல் யகாஃபு அன் யகவு அலைஹி. விழக்கூடிய ஒரு மலை, பெரிய மலை இருக்கிறது, அதுக்கு கீழே நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், பாறை நம்ம மேல விழப்போகுது. எப்படி நம்ம உட்கார்ந்து இருப்போம்? தைரியமா உட்கார்ந்து இருப்போமா, அல்ல பயத்தோட உட்கார்ந்து இருப்போமா?
அந்த இடத்தை விட்டு எப்படா நம்ம தப்பிச்சு போவோன்னு உட்கார்ந்து இருப்போமா? ஒரு மூமினை பொறுத்தவரை பாவத்தை அவன் எப்படி பார்க்கணும்னு கேட்டா, ஏதோ ஒரு ஆபத்தான கட்டத்தில் நாம சிக்கன மாதிரி, அதுல சிக்கனம்னா நம்ம மீளவே முடியாது, உயிரே போயிரும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் பாத்தீங்களா? அந்த மாதிரிதான் பாவங்களை பார்க்கணும். அதே மாதிரி இன்னல் ஃபாஜிர யராதுனூபஹு, ஒரு பாவி இருக்கிறான், அந்த பாவி அவன் செய்யக்கூடிய பாவத்தை எப்படி பார்ப்பான்னு கேட்டா, மூக்கு மேல ஒரு ஈ வந்து உட்காருதுன்னு வைங்களேன், அது எப்படி பார்ப்பான்? அவன் பாடி தட்டி விட்டு சும்மா இருப்பான். மூக்கு மேல ஈ விழுந்திருக்குதுன்னு சொல்லி போய் கேஸா கொடுப்பான்? அப்படிலாம் கொடுக்க மாட்டான்ல. அது ஒரு பெரிய விஷயமாகவே என்ன செய்ய மாட்டான், எடுத்துக்கொள்ளவே மாட்டான். இது பாவிகளுடைய பார்வை. ஆனால் முஸ்லிம்களுடைய பார்வை எப்படி இருக்கணும்? சின்ன பாவத்தை கூட நீங்க ஒரு பெரிய பாவமாக நீங்க கருதுனீங்கன்னு வைங்களேன், அந்த பாவத்தை செய்வதற்கு நீங்க யோசிப்பீங்க. அந்த பாவத்தை நீங்கள் கற்பனை செய்வதற்கு கூட என்ன செய்வீங்க, யோசிப்பீங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அதனால சஹாபாக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, சஹாபாக்கள் அவங்க பாவங்களில் இருந்தெல்லாம் விடுபட்டவர்கள் என்று நம்ம சொல்றோமா இல்லையா? எந்த பாவம்? சஹாபாக்கள் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பாவத்தில் ஈடுபட்டாங்களா இல்லையா? அது எப்படிப்பட்ட பாவம்? நிரந்தரமான நரகை பெற்றுத்தரக்கூடிய பாவங்கள்ல தான் சஹாபாக்கள்ல 1-2 பேர் அரிதாக இருந்திருக்கலாம். ஆனால் பெரும்பாலானவர்களுடைய பாவம் எப்படி இருந்தது? அல்லாஹ்வே அதை குர்ஆன்ல சொல்றான். 3வது அத்தியாயத்தினுடைய 103வது வசனத்துல எப்படி சொல்றான்? வகுந்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நார். நான் சொல்லக்கூடிய இந்த நம்பர் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் குறிச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஹதீஸ்களை நம்ம சொல்லுவோமே, அதையும் குறிச்சு வச்சுக்கோங்க. இந்த 3 நாட்கள் எதை நாம் சொல்கிறோமோ அதை கவனமாக நீங்கள் கேட்டு 3ஆம் நாளில் அதற்கான பதிலை கேள்வி கேட்கப்படுபவர் சொன்னால் அதற்கு ஏற்ற ஊக்க பரிசு என்ன செய்யப்படுது, தரப்படுதுங்கிறது ஏற்கனவே சொல்லி இருக்கிறாங்க. அதுதானே பரிசுக்காக வேண்டி கவனிக்கிறது இல்லை, இது நினைவுபடுத்துறதுக்கு தான் நம்ம அதை சொன்னோம். அப்ப அல்லாஹ் சஹாபாக்களை பத்தி என்ன சொல்றான்னு கேட்டா, வகுந்தும் அலா ஸஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நார். நீங்க எல்லாம் எங்க இருந்தீங்க? இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நீங்கள் தழுவதற்கு முன்னாடி உங்களுடைய நிலைமை என்ன? நரகத்தினுடைய விளிம்பு இங்கதான் நின்று இருந்தாங்களாம். இப்படின்னா அதை வலிக்கிறவங்களாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருந்தாலும் சரி, வேற பல சஹாபாக்களுடைய நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா, இஸ்லாமிய மார்க்கத்தை அவர்கள் தழுவதற்கு முன்னாடி நரகத்தினுடைய விளிம்புல போய் நின்னாங்க. கொஞ்சம் சிரிப்பாயிருச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அப்ப அதுல இருந்தெல்லாம் நான் உங்களை காப்பாத்த தானே செஞ்சேன். இதை நீங்க சிந்திக்க மாட்டீங்களா? இதையவே நீங்க ஒரு பெரிய பாக்கியமாக கருத மாட்டீங்களா? முதல்ல இது ஒரு பாக்கியங்க. இது நம்ம பல பாவங்களை நம்ம செய்ய மாட்டேங்கிறோம் பாத்தீங்களா? ஒண்ணு இல்லை. இப்ப உங்கள்கிட்ட நான் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து ஒரு ஆளை கொலை பண்ணுங்கன்னு சொல்றேன், கொலை பண்ணுவீங்களா நீங்க? 2000 ரூபாய்க்கு கொலை பண்றவன் இருப்பான், 500 ரூபாய்க்கு கொலை பண்றவன் இருப்பான். உங்கள்கிட்ட 20,000 ரூபாய் கொடுத்தாலும் நீங்க கொலை பண்றதுக்கு போக மாட்டீங்க. காசு தேவைதான், ஆனா கொலை பண்றதுக்கு போவீங்களா? போக மாட்டீங்க. காரணம் என்ன? யார் அந்த இடத்துல வந்து தடுத்தா? உங்களை தடுத்தது யாரு? இந்த மார்க்கம் தான், வேற ஒன்றும் இல்லை. இந்த மார்க்கம் உங்களுடைய உள்ளத்தில் இருக்குது பாத்தீங்களா? அந்த மார்க்கம் என்ன செய்யுதுன்னு கேட்டா, 10,000 ரூபாய் பெரிய தொகையாக இருக்கலாம், இந்த பாவத்தை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நம்மளை தடுக்குது பாத்தீங்களா? அப்ப இது இறைவன் நம்மவர்களுக்கு செய்யக்கூடிய அருள்தான, பாக்கியம் தானே. இந்த மாதிரி சஹாபாக்களை அல்லாஹ் என்ன பண்றான்? இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவியதற்கு பின்னாடி அவர்களை யோசிச்சு பார்க்க சொல்றான். முன்னாடி நீங்க பாவங்களை எந்த முறையில நீங்க பார்த்தீங்க, இப்ப நீங்க எந்த நிலைமையில இருக்கிறீங்க? சில விஷயங்களை நம்ம மறைஞ்சு நம்ம என்ன செய்வோம்னா செய்வோம். அதை என்ன செய்ய மாட்டோம், நம்ம கேள்வியா கேட்க மாட்டோம். எல்லாத்துக்கும் முன்னாடி இதை செய்யலாமான்னு கேட்போமா? ஒரு ஆள் கேட்கிறாரு பாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இது அஹ்மது என்ற கிதாபுல இருக்கிறது. யா நபி அல்லாஹ், அல்லாஹ்வுடைய இறை தூதரே, அத்தஅதல்லி ஃபி ஸினா, இந்த ஒழுக்கக்கேடான காரியம் இருக்குது இல்ல,
அதை செய்வதற்கு எனக்கு அனுமதி தாங்கிறார். யார்கிட்ட கேட்கிறா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்டயே வந்து கேட்கிறாங்க. நான் தொழுகிறேன், சந்தேகம் இல்லை. நோன்பு வைக்கிறேன், சந்தேகம் இல்லை. அதெல்லாமே நான் என்ன செய்யறேன், கரெக்டா செய்யறேன். ஆனா எனக்கு இந்த விஷயத்துல என்ன செய்ய முடியல, கட்டுக்கோப்பா இருக்க முடியல. அதனால இந்த விஷயத்துக்கு நீங்க அனுமதி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி என்ன செய்யறாரு, அந்த சஹாபி கேட்கிறாரு. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணாங்க, கோபமெல்லாம் பல்ல, கோபப்படக்கூடியது அவங்களுடைய இயல்பு இல்லைன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோமே. ஆனாலும் அவர்கள் சிந்திக்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கிட்ட கேள்வியும் கேட்கிறாங்க. எப்படி கேட்கிறாங்க, அது ஹிப்பு லி உம்மிக்க, நான் அனுமதி கொடுத்துட்டேன்னு வையேன், இந்த காரியத்தை நீ உன் தாயிட்ட போய் நீ நிறைவேற்ற முடியுமா சொல்லு, நான் இப்ப அனுமதி கொடுக்கிறேன். அனுமதி தானே வேணும், இது உன்னுடைய தாயிட்ட போய் நீ நிறைவேற்றுவியா? அப்ப அவர் என்ன சொல்றாரு, பதாக்கு அபீவ உம்மி, அது எப்படி பெற்றோர்கிட்ட போய் நான் இதை போய் நிறைவேற்ற முடியுமா? இப்படிப்பட்ட ஒழுக்கம் கெட்ட காரியத்தை நம்ம பண்ண முடியுமா? சரி, நீ போய் உன்னுடைய அக்காட்ட பண்ணுவியா? தங்கச்சிட்ட இது மாதிரியான ஒரு பார்வையில் நீ போவையா? போக மாட்டேல. அதே மாதிரிதான் இது ஹராம். நீ அது ஹராமுங்கிறனாலதான் தாயோட நீ போல, உடன்பிறப்புகளோட நீ போல. இப்ப மற்றவர்கள் யாரு, உன்னுடைய சகோதரியத்தான் நீ சகோதரியா பாப்பியா? இது தப்பு தானப்பா அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, அழகிய உபதேசம் அவங்களுக்கு பண்றாங்க. அவருடைய மனம் மாறும். ஏன்னா அவருக்கு பதில் சொல்ல முடியல. இந்த கேள்விக்கு ஏதாவது ஒரு வகையில பதில் சொல்லி இருந்தா, பதில் சொல்வதற்கு முடிஞ்சிருந்தா அவர் என்ன செஞ்சிருக்கலாம், வேற மாதிரியான தவறுகளில் ஈடுபட்டிருக்கலாம். அவருக்கு பதில் சொல்ல முடியல. ஏன் ரசூலுல்லாஹ் இதை சொல்றாங்க, மெயினா கோபமும் பல்ல, அதே நேரத்தில் சொல்லக்கூடிய அறிவுரையும் சொல்றாங்க. காரணம் என்ன, இஸ்லாமிய மார்க்கத்தில் இந்த பாரதூரமான பாவம்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அந்த பட்டியலில் முதல் லிஸ்ட்ல இதா இருக்கிறாங்க. எது, இந்த ஒழுக்கக்கேடான காரியம் இருக்கு பாத்தீங்களா, பாவத்தில் நீங்க வந்து தொழுகல பாவம் தான், நோன்பு வைக்கல பாவம் தான், ஜகாத் கொடுக்கல பாவம் தான், ஒழுக்கக்கேடான காரியத்தில் ஈடுபடுறது இது எல்லாத்தையும் விட பெரிய பாவம். அதை முதல்ல நம்ம என்ன செய்யணும், விலையும் கொள்ளணும். ஏன்னா இன்றைக்கு வந்து டெக்னாலஜி உலகத்தில் தான் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். யாரும் பார்க்க மாட்டாங்க, யாருக்குமே தெரியாது, அல்லாஹ்வுக்கு தெரியுமில்ல. நம்மளுடைய ரகசியத்தை அல்லாஹ் தெரிவானா இல்லையா? அந்த விஷயத்தில் நாம எச்சரிக்கை உணர்வோட இருக்கணுமா இல்லையா? மார்க்க நூல் பிடிச்ச மாதிரி இந்த விஷயத்தில் என்ன செய்யுது, ரொம்ப ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு இதை நம்ம அனுமதிச்சோம்னா சில நன்மை நடக்கும், ஆனா தீமை அதிகமா நடக்கும். இதை நம்ம அனுமதிச்சோம்னா நன்மை நடக்கும், ஆனா சில பேர் என்ன செஞ்சிருவாங்க, வழி கூட்டு விழுந்துருவாங்க. அதுக்கு நம்ம வழிவகையை வைக்க கூடாது. அப்படிங்கிற அடிப்படையில் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சில சட்டங்களை எல்லாம் நீங்க ஆய்வு பண்ணி பாருங்க. உதாரணமா ஜமாத் தொழுகை இருக்கா இல்லையா? ஜமாத் தொழுகையை நாம் நிறைவேற்றினால் 27 மடங்கு நன்மை நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? 27 மடங்கு நன்மை ஜமாத் தொழுகை. ஏன் பெண்களுக்கும் கடமையாக்க வேண்டியதானங்கிறான். அதனால ஆண்களுக்கு மேல மட்டும்தான் அல்லாஹ் கடமையாக்கணுமா? ஜமாத் தொழுகைக்கு தக்க காரணம் இல்லாமல் யார் வராமல் இருக்கிறார்களோ அவர்களுடைய வீட்டை நான் கொளுத்துவேன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசைப்பட்டதா சொல்றாங்களே. ஜமாத் தொழுகைக்கு பங்கு பெறாத பெண்களை அவர்களுடைய வீட்டை நான் கொளுத்துவேன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? ஏன் சொல்லல? இன்னும் சொல்ல போனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல ஒரு பெண்மணியே வந்து கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னி உஹிப்பு, எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்கிறது. என்ன ஆசை? உங்க கூட நான் ஜமாத்துல தொழுவேன். ஏன்னா 27 மடங்கு தானே, எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, நீங்க ஆசைப்படுறதெல்லாம் எனக்கு தெரியுது, எதனால் ஆசைப்படுறீங்க? ஜமாத்தோட வந்து சேர்ந்து தொழுதா 27 மடங்கு நன்மைங்கிறனால தானே. அது உங்க வீட்டை தொழுதாவே கிடைக்கும், தனியா தொழுதாவே கிடைக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? ஒரு பெண் பள்ளிவாசலில் வந்து தொழுவதை விட அவர்களுடைய இல்லத்தில் தொழுவதுதான் சிறப்பானது. வர்றதுக்கு அனுமதி இருக்குது,
வந்தா நன்மைதான், வரக்கூடியவர்களை தடுப்பதற்கு நம்மளுக்கு அதிகாரம் இல்லை. ஆனா கடமையா? ஏன் கடமையாக்கல? ஏனைய வழிபாட்டு தலங்களை எல்லாம் நீங்க பாக்குறீங்கல்ல, ஆண்களும் பெண்களும் போறாங்கல்ல. நீங்க இறையச்சத்தை வளர்த்துறதுக்கு தான் வர்றீங்க. ஒருவேளை தப்பிட்டா ரெண்டுல ஏதாவது ஒன்று வாய்ப்பு நம்ம கொடுக்கிற நேரத்தானுங்க தவறை நடந்து போயிடும். அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க? அவர்களுக்கு அனுமதி இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனால் சிறப்பு என்ன? நீங்கள் வீட்டில் தொழுவதுதான். இதுல இருந்து நீங்க என்னத்தை புரிஞ்சீங்க? அந்த ஒழுக்கத்தை இஸ்லாம் பார்க்குது, வேற ஒன்றும் இல்லை. ஒழுக்கம் என்ன செஞ்சிடக்கூடாது? எந்த சந்தர்ப்பத்திலும் ஒரு முஸ்லீம் தப்பி விடவே கூடாது. சரி, வர்றதுக்கு அனுமதி கொடுத்துருச்சு, வந்தா முதல் சப்ல நிக்க வேண்டியதானே? அதுக்கு ரசூல் அனுமதிச்சாங்களா? ஒரு ஆணுடைய சஃப்புகள்ல ரொம்ப மோசமான சஃப்பு என்னன்னா பின்னாடி நிக்கிறது. ஒரு பெண்ணுடைய சஃப்புகள்ல ரொம்ப ரொம்ப மோசமானது என்னன்னா முன்னாடி நிக்கிறது. இவ்வளவு சட்டம் சொல்லுது பாத்தீங்களா? இது நம்ம சட்டமா மட்டும்தான் நம்ம பார்த்திருக்கிறோம். இதுல என்ன விளங்குது? எதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையெல்லாம் உன்னிப்பா கவனிக்கிறாங்க? முன்னாடி எல்லாமே பெண்களா நின்னாங்க, பின்னாடி எல்லாம் ஆண்கள். ஒரு சிந்தனை மாறி போயிடும், வேற ஒன்றும் இல்லை. அல்லாஹ்வை தொலை வந்த அந்த இளைய சமுதாயத்தினுடைய சிந்தனை இருக்குது இல்ல, அது மாறத்தானே செய்யும். நம்மளுக்கே தெரியுமில்ல, உணர்வுகள் இருக்குல்ல. அப்படி நீ வழிகட்டக்கூடாது, அப்படி நீ தடுமாறிடக்கூடாது. அப்படிங்கிறதுனால தானே உன்னிப்பா இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இஸ்லாமிய மார்க்க தலையிடுது. ஒன்னு இல்லை, இமாம் என்ன செஞ்சிட்டாரு? தொழுகையில ஒண்ணு மறந்துட்டார். ஆண்கள் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஆண்களா இருந்தா என்ன செய்யணும்? நினைவுபடுத்துறதுக்கு சுபஹானல்லாஹ் நம்ம சொல்றோமா இல்லையா? இந்த சுபஹானல்லாஹ் பெண்களுக்கும் சொல்ல தெரியுமில்ல. ஆனா பெண்கள் சொல்லாம அத அத்தஸ்பீஹு லிர்ரிஜாலி வத்தஸ்பீகு லின்னிசாயி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. தஸ்பீஹ் இருக்குதே, தஸ்பீஹ் சொல்றது ஆண்கள் மேல உண்டான கடமை, கை தட்டுறது பெண்கள் மேல இருக்கக்கூடிய வழிமுறை. இமாம் தப்பு பண்ணிட்டாரா, முன்னாடி இருக்கக்கூடிய ஆண்கள் சுட்டி காட்டல, பெண்களுக்கு தெரியுது என்ன பண்ணணும். சுபஹானல்லாஹ்ங்கிறது கத்த வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை, நீங்க கத்துவீங்க. முன்னாடி நிற்கக்கூடிய ஆளுக்கு என்ன சிந்தனை வரும்? இது யார் குரல்? பாத்திமா குரலா, இந்த மைமூனா குரலா? வந்துரும் இல்ல. அதாவது எல்லாத்தையுமே கெட்ட பார்வையில பார்ப்பாங்க, அந்த அர்த்தத்தில் எடுக்கக்கூடாது. வழிகேட்டினுடைய எந்த வாசலையும் நான் ஓபன் பண்ணி வைக்க மாட்டேன், அதுதான் விஷயம். வழிகேட்டு இருக்கு பாத்தீங்களா, வழிகேட்டினுடைய எந்த வாசலையும் என்ன செய்யக்கூடாது? திறந்து வைக்க கூடாதுங்கிறதுல இவ்வளவு கவனமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்ததற்கு காரணம் என்ன? இதுல நீங்க போய் விழுந்துட்டீங்கன்னா பயங்கரமான விபரீதம் ஏற்பட்டு போயிடும். உலகத்திலேயும் விபரீதம் தான், மறுமையில நன்மைகள் பாழாகிறதோட கொடூரமான நரகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க? இந்த ஒழுக்கக்கேடான காரியத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் எது மாதிரியான தண்டனையை அனுபவிப்பார்கள் என்பதற்கும் பெரிய பட்டியல் கொடுத்திருக்கிறாங்க. இப்ப நான் செய்தியை மட்டும்தான் சொல்றேன். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு எச்சரிக்கை பண்ணியிருக்காங்களா இல்லையா? அந்த ஒழுக்கத்தில் நம்மளுடைய கவனம் எப்படி இருக்கணும்? ஒழுக்கம்னா பேச்சுல மட்டும் இல்ல, உடுத்தக்கூடிய ஆடையில மட்டுமல்ல, நடக்கக்கூடிய நடையில மட்டுமல்ல, பல விஷயங்கள்ல இருக்குல்ல. பெருசா வேணாம். ஹஜ்ஜுக்கு போறோம், ஹஜ்ஜுக்கு போனா இஹ்ராம் ஆடை இருக்கு பாத்தீங்களா, ஆண்கள் மாத்திரம் ஒரு டைப்பா அணிக்கிறாங்க, பெண்கள் அந்த மாதிரி அணிகிறாங்களா? பார்த்துருக்கீங்களா? ஏன் மார்க் அதை மட்டும் தள்ளி வச்சிருச்சு? நீ ஹஜ்ஜுக்கு போ, உம்ராவுக்கு போ. ஆனா இஹ்ராம் ஆடைன்னு சொல்லி ஒரு ஆடையை ஆண்கள் உடுத்துறாங்கல்ல, அந்த ஆடை உங்களுக்கு கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் அதுல இருந்து விதிவிலக்கு கொடுத்தாங்க? எதையெல்லாம் கவனிக்கிறாங்க பாத்தீங்களா? அது உங்களுக்குன்னு உள்ள ஆடை உடுத்துங்க, அவ்வளவுதான். ஏன்னா இந்த ஆடை இருக்குது இல்ல, ஆடையில உங்க கண்ணியம் அடங்கி இருக்குது. அந்த கண்ணியத்தை நீங்க விளக்கிட்டீங்கன்னா ஒரு ஆம்பளை இவன் கண்ணியத்தை இழந்து போயிடுவான், வேற ஒண்ணும் இல்ல. ஆடையில பெண்களுடைய கண்ணியம் இருக்கு, அந்த ஆடை விஷயத்துல அவர்கள் சரியான முறையில் நடக்கலன்னா
ஆண்களுடைய கண்ணியம் போயிடும். இப்படி எல்லாம் உன்னிப்பாக இஸ்லாமிய மார்க்கம் நம்மவர்களுக்கு சட்டம் சொல்லுதா இல்லையா? நாம் இதுல கவனமா இருக்கிறோமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்கல்ல, ஒரு வீட்டுக்கு போவாங்க, கதவு பூட்டி இருக்கிறது. இப்ப நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம்? ரெண்டு தட்டு தட்டி போட்டு அப்படி நின்றுட்டே இருப்போம். இப்படிதான் நிற்போம். நம்ம கதவை தட்டுறது நேரம் அப்படி நின்றுட்டே இருப்போம் எதிர்பார்த்துக்கிட்ட. ரசூலுல்லாஹ்வுடைய வழக்கம் என்ன? கதவை தட்டுவாங்க, இதான் கதவு, இப்படி தட்டி போட்டு அங்க போய் தான் நிற்பாங்க. நபிகள் நாயகத்தினுடைய பண்பு என்னன்னு கேட்டா, ஆள் இல்லை அப்படின்னு தெரியும் பொழுது கதவு சாத்தப்பட்டிருக்கிறது, கதவை தட்டிட்டு கதவுக்கு அந்த சைடு போய் நிற்பாங்களாம். ஏன் அப்படி நின்னாங்க? இந்த காலத்து மாதிரி இல்லையில, வெளியே யாரு வர்றாங்க, அந்த காலத்துல சிசிடிவி கேமரா இல்லாம இருந்தது, அப்படியெல்லாம் இல்லையில. இல்ல அந்த கதவுலயே லென்ஸ் கொடுத்துருக்கானா அந்த காலத்துல? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையில. ரசூலுல்லாஹ் எதை யோசிக்கிறாங்க? அன்னைக்கு வந்து சரி கணவன் தான் வந்திருக்கிறாரு அப்படின்ட்டு என்ன செய்வாங்க, வேகமா வந்து டக்குனு கதவை திறப்பாங்க. முன்னாடி பார்த்தா அந்நியர் நிற்பார். அப்ப அவருடைய மனசும் கெட்டு போயிடலாம். கதவு திறக்கிறாங்க பாத்தீங்களா, அவர்களுக்கு தடுமாற்றம் ஏற்பட்டு போயிடும். இதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, கதவை தட்டினால் ஓரமா போய் நின்றுவாங்க. ஒழுக்கத்துக்கு பாத்தீங்களா எவ்வளவு இஸ்லாமிய மார்க்க முக்கியத்துவம் கொடுத்திருக்குன்னு. இன்னைக்கு என்ன நம்மளுடைய பழக்கம் எல்லாம் என்ன, 2 தடவை தட்டுவான், நாளை காணாம். அப்படி பின்னாடி ஒரு சந்து இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த சந்து வழியா அப்படியே போவான், ஜாஃபரே ஜாஃபரே பாட்டு போயிட்டே தான் இருப்பான். பின்னாடி எங்க பாத்திரம் கழுவுற இடம் இருக்கும்ல, துவைக்கிற இடம், அங்க வந்து துவைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடம் முடியும் போயிடுவான். கேட்டா இவர் நண்பரான். யாரு? நட்புக்குன்னு ஒரு மரியாதை இருக்கா இல்லையா? நான் என்ன அந்நியனா? இப்படி எல்லாம் கேட்கிறாரு. ஆனா அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல என்ன சொல்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நீங்க 24வது அத்தியாயத்துல படிக்கிறீங்கல்ல, ஈமான் கொண்டவர்களே, ஒரு இல்லத்தில் நீங்கள் நுழைவதற்கு அனுமதி கோருங்கள். அனுமதினா என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறது தான். இந்த சலாத்துக்கு பதில் வந்தா அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யுங்க, போங்க. பதில் வரலையா 2 தடவை தட்டுங்க, 3 தடவை தட்டுங்க. பதில் வரலன்னா வீட்டுக்கு போங்க. இதான் இஸ்லாமிய நாகரீகங்கிறது. அப்ப இஸ்லாமிய நாகரீகத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு கற்றுக் கொடுத்ததற்கான காரணம் என்ன? உலகத்தில் இந்த பாடத்தை உங்களுக்கு யார் நடத்துவா? பெரிய பெரிய கல்லூரி இருக்கலாம்பா, ஸ்கூல் எல்லாம் இருக்கலாம், ஒழுக்கம் உன்னதமானதுன்னு சொல்லி பாட்டு படிக்கலாம். இதெல்லாம் கவனித்திருக்கிறார்களா? இதெல்லாம் எங்க சொல்லி கொடுப்பாங்களா? பாருங்க, உங்க தலைவர் பேசுறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க? இதையெல்லாம் உன்னிப்பாக கவனித்து அவர்களும் நடந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வும் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல என்ன செய்யறான்? அனுமதி கொடுத்தா போங்க, அனுமதி வரலையா ஃபர்ஜியா, திரும்பி போயிரு. திரும்பி போய் நான் எத்தனை தடவை கதவை தட்டினேன், மதிச்சானா கொஞ்சமாவது, இப்படி எல்லாம் கேட்கவே கூடாது. உள்ள என்ன நிலைன்னு உனக்கு என்ன தெரியும்? ஒன்னும் தெரியாது இல்ல, விருப்பம் இல்லையில, அப்புறம் என்ன என்ன மதிச்சாங்களான்னு எல்லாம் ஏன் நீ ஏன் கேள்வி கேட்கிற? கதவை திறக்கல, சலாத்துக்கு பதில் வரலன்னு திருப்பி போயிட்டே இர. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது காரணம் என்ன பாருங்க. இதை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு செய்தி. என்ன செய்தி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி என்ன செய்யறாரு, ஒரு விஷயத்தை கேட்கிறார். அதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஈயாக்கும் வத்ஹூலி அலன் நிசா, பெண்கள் மாத்திரம் தனித்து இருக்கிறார்களே, அங்கே நுழைவதில் ரொம்ப எச்சரிக்கையோட நீங்க இருங்க. ஏன்னா உனக்கு 2 கண்ணு தான், ஆனா உன்னை பார்க்கிற கண்ணு நல்ல கண்ணு இருக்கும், ஊழக்கண்ணு இருக்கும். அந்த ஊழக்கண்ணுக்காரன் என்னத்தையாவது இட்டு கட்டி விட்டான்னு வைங்களேன், உன் பேரும் கெட்டு போயிடும், அந்த பெண் பேரும் கெட்டு போயிடும். அதான் உலகத்தினுடைய விபரீதம்ங்கிறது. ஆனா மறுமையினுடைய விபரீதம் இதை விட மோசமா இருக்கும். மறுமையில் அல்லாஹ் தரக்கூடிய தண்டனை இருக்குதே, இது மாதிரியான விஷயங்கள்ல நம்ம சரியா நடக்கலைன்னா அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனைங்கிறது அது பெருசு. ஆனா உலகத்துல நம்ம இந்த இழிவை சந்திப்போமா இல்லையா? அதனால ரசூல் என்ன சொல்றாங்க, பெண்கள் இருக்கக்கூடிய எந்த இடத்துல என்ன செய்யுங்க, நீங்க கவனமா இருங்க. அப்பதான் ஒரு சஹாபி கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? அஃபராயித்தல் ஹம்ப,
ஹம்மேனா யாரு? அண்ணனுடைய மனைவி. அண்ணன் மனைவி இருக்கிறாங்கல்ல, அண்ணன் மனைவி, தம்பி மனைவி எல்லாம் கூட்டு குடும்பமா தானே இருப்பாங்க. அப்ப நீங்க பெண்கள் இருக்கக்கூடிய இடத்துல நீங்க நுழையாதீங்க நீங்க சொல்றீங்க. அண்ணன் வெளியூர் போயிட்டாரு, அண்ணி தான் இருக்கிறாங்க. இப்ப என்ன சொல்றீங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சட்டம் கேட்கிறாங்க, வீட்டில் அண்ணி மட்டும்தான் இருக்கிறாங்க. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொன்னாங்க? அது உனக்கு அனுமதி அல்லது அனுமதி இல்ல, இப்படி ஏதாவது சொல்லி இருக்கலாம் இல்ல. அப்படி சொல்லாம என்ன சொல்றாங்க? அல் மௌத், அதான் மரணத்துக்கு சமான். மரணம் இருக்குது இல்ல, இந்த உறவு இருக்குல்ல. ஏன்னா மற்ற உறவுகளாவது அது 4 பேர் பார்த்துருவாங்கங்கிற மாதிரியான பயமெல்லாம் இருக்கும். இதை யார் கவனிக்க போறா? அண்ணன் வீட்டுக்கு தம்பி போறான், தம்பி வீட்டுக்கு அண்ணன் போறான். இதையே நம்ம கவனிக்கணும். அப்படி கவனிச்சாலும் உலகத்துல மோசமா பேசுவானே, திட்டுவானே, உலகத்துல கண்டுக்க மாட்டாங்க. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க? இதை கண்டிச்சாங்களா இல்லையா? அப்ப அது யார்? அதை என்ன உறவுல சொல்லுவாங்க? அத அண்ணனுடைய மனைவிய அண்ணி, மைனியா. மைனி இருக்கக்கூடிய இடத்துல கூட நம்ம என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. உன்னுடைய வாட்ஸ்அப்ல யார்கிட்ட பேசுற, யார்கிட்ட தொடர்பு வச்சிருக்கிற, அன்னிக்கே இது மைத்துனா என்னது சொல்லுங்க, வாயில வர மாட்டேன். மைனியே என்னது? இஸ்லாமிய மார்க்கம் இவ்வளவு துல்லியமாக பார்க்கக்கூடிய நேரத்தில் நம்மளுடைய நிலைப்பாடெல்லாம் என்னங்க? இதெல்லாம் நம்மளுக்கு சர்வ சாதாரணமா தெரியுதா இல்லையா? இதனால எத்தனையோ குடும்பத்தினுடைய நிம்மதி தொலைஞ்சு போயிருக்குதுங்க. சிக்கிறாதீங்க, தொலைஞ்சு போயிரும். வெளியே தெரிஞ்சிச்சுன்னா அவமானம் தான், மறுமை தண்டனைங்கிறது வேற. குடும்ப மானம் போயிரும் இல்லைங்க. இன்றைக்கு இதனால தானே பலவிதமான கள்ள உறவுகள் எல்லாம் ஏற்படுவதற்கு அடிப்படையான காரணம் என்ன? எல்லாம் இதனாலதான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க? இது மாதிரியான விஷயத்துல பெருசா வேணாம். முன்னாடி கூட நான் சொல்லி இருக்கிறேன், ரொம்ப சின்ன குழந்தை, இந்த ஓடக்கூடிய குழந்தைகள் இருக்காங்கல்ல, சும்மா இங்கிருந்து அங்க குடுகுடுன்னு ஓடுவாங்க, அங்கிருந்து இங்க வருவாங்க. இவர்களுக்கு சலாம் சொல்லிட்டு தான் போனோம் அப்படிங்கிற சட்டமெல்லாம் இல்லை. பருவம் அடைஞ்சாங்க பாத்தீங்களா, அவங்க சலாம் சொல்லிட்டு ஒரு வீட்டுக்குள்ள போனோம், அனுமதி வாங்கிட்டு போனோம். ஆனா இவங்களுக்கு அனுமதி இல்லை. ஏன்னா இவங்க குடுகுடுன்னு அந்த வீட்டுக்கு போவாங்க. இப்ப சஹரு நேரம் நம்ம என்ன பண்ணுவோம்? போய் பக்கத்து வீட்டில் போய் தயிர் வாங்கிட்டு வா, நேரா போய் ஓடி போய் வாங்கிட்டு வருவாங்க. நடக்குது இல்ல? ஏன்னா இவங்களுக்கு மார்க்கத்தில் கட்டுப்பாடு இல்லை. ஆனால் இவர்களுக்கும் கூட என்ன இருக்குது? 3 நேரங்களில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கட்டுப்பாடு போறோம். 3 நேரத்தில் அனுமதி வாங்காம என்ன செய்யாத, பக்கத்து வீட்டுக்கு போகவே கூடாது. அது மாமா வீடா இருந்தாலும் சரிதான், யார் வீடா இருந்தாலும் சரிதான். 3 நேரம். என்ன நேரம் சொல்லுங்க? 3 நேரம். அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க நீங்க. கேள்வி நானே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். அதை சொல்லுங்க. சொல்லுங்க. லோஹருக்கு பின்னாடி, இசாவுக்கு பின்னாடியும், அப்புறம் மின் கபலி சலாத்தில் ஃபஜ்ர், ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னாடி. குர்ஆன்ல தான் இருக்குது. அது எந்த வசனத்தில் இருக்குது அப்படிங்கிறத நீங்க தேடி எடுத்து வை. எல்லாத்தையும் நம்ம சொல்லியே கொடுத்துட்டு இருக்க முடியாது. குர்ஆன்ல தான். குர்ஆன்ல அந்த சிறுபிள்ளைகள் இருக்கிறாங்களே 3 நேரங்களில், ஒன்னு என்னன்னா மின் கபலி சலாத்தில் ஃபஜ்ரி, ஃபஜ்ருக்கு முன்னாடி. சொல்ல போனா இப்ப நம்ம அந்த சஹரான அந்த நேரம் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? ஏன் அல்லாஹ் சொல்றான்? நான் உன்னை படைச்சவன்டா, நானு உன் உணர்வை எப்படி இருக்குங்கிறது என்னது, நான் தான் அமைச்சவன். அப்ப காலங்காத்தால ஒரு பிள்ளை அந்த ஃபஜ்ருக்கு முன்னாடி அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பாங்க? சாதா நிலையில இருப்பாங்க. ஆடைகள் வெளியே வர்ற மாதிரி எல்லாம் இருக்க மாட்டாங்க. திடீர்னு ஒரு சின்ன பிள்ளை உள்ள ஓடிச்சுன்னு வைங்களேன், என்ன ஆகும்? வித்தியாசமா என்னத்தையாவது அவங்க பார்ப்பாங்கல்ல, பார்க்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும் இல்ல. இதுதான் அல்லாஹ்வுடைய மார்க்கம்ங்கிறது. இறை மார்க்கம் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா? இறை மார்க்கம்னா இறைவன் தான் நம்மளை படைச்சான், எவ்வளவு உன்னிப்பா கவனிக்கிறான் பாத்தீங்களா? ஃபஜ்ருக்கு முன்னாடி. அதே மாதிரி லொஹருக்கு பின்னாடி. ஏன் லொஹருக்கு பின்னாடி? ரொம்ப வெயிலான நேரம், வீட்டில் உஷ்ணமா இருக்கும், மேலாடையெல்லாம் என்ன செய்வாங்க? அதிகமான அளவுக்கு போட்டிருக்க மாட்டாங்க,
மேலாட நீக்கி போய் உள்ள உட்கார்ந்துருப்பாங்க. அந்த நேரத்தில் குழந்தைய நீங்க அனுப்புனா கூட போய் அந்த வீட்டுக்கு முன்னாடி கதவு கிட்ட நின்றுட்டு நீ என்ன சொல்லணும்? அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லணும். அவங்க உள்ள வர சொன்னா தான் நீ போகணும். அங்கிருந்து எந்த ரிப்ளையும் வரலன்னா நீ உள்ள போக கூடாது. இப்படிதான் சொல்லி ஒண்ணா. இது மகளே வந்து என்ன செய்வானா, இல்ல அவங்க யாருமே இல்ல, நீ பின்னாடி போய் பாட்டு வாங்குறது. யாரு? அம்மாவே சொல்றது. என்ன சொல்றது? முன்னாடி நீ பின்னாடி போ, அந்த வாசல் வழியா போ. முடிஞ்சு போச்சா? இது இஸ்லாமிய மார்க்கம் வந்து கத்து கொடுக்குதா இல்லையா? தெரிஞ்சுட்டியாப்பா? நீ எல்லாம் தெரிஞ்சுட்டியா? இங்க பாரு, இப்ப சொன்னது தெரிஞ்சுதா உனக்கு? ஒண்ணும் தெரியலையா? சொல்லுப்பா, நீ சொல்லுப்பா. 3 நேரம் சலாம் சொல்லிட்டு போனோம். இப்ப நான் சொன்னல என்ன நேரம்? ஃபஜ்ருக்கு முன்னாடி 1, அப்புறம் இசாக்கு பின்னாடி 1, லோருக்கு பின்னாடி. அவருக்கு வந்து ஒரு ஊக்க பரிசை கொடுத்துருங்க லாஸ்ட் நாள். நல்லா கவனிக்கணும், விளங்குதா? இதை வந்து உன்னுடைய ஃப்ரெண்டுகிட்ட சொல்லணும். அவங்க அம்மா சொல்லாம இருந்தா கூட நீ என்ன செய்யணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லி இருக்கிறாங்க. நாம இந்த நேரத்தில் போகும்போது என்ன செய்யணும்? நாம வந்து அனுமதி வாங்கிட்டு தான் போனோம். இந்த படிப்பனைய நீ வந்து உன்னுடைய ஃப்ரெண்டுகிட்ட சொன்னா அதுலயும் நன்மை வரும். இப்ப நீ பள்ளிவாசல வந்து உட்கார்ந்து இருக்கிறீல, இதுக்கு நன்மை. நோன்பு வச்சிருக்கிறீல, இதுக்கு நன்மை. இந்த தகவலை நீ உன்னுடைய நண்பன்கிட்ட சொன்னா அதுக்கு நன்மை. இப்ப இவர் வந்து தெரியாம இருக்கிறார். முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்? இவரை தனியா கூட்டு போய் கரெக்ட்லீனா சொல்லி கொடு. கேட்டு படிச்சிருவியா? நாளைக்கு சொல்லுவியா? இல்ல நாளைக்கு வரவே மாட்டியா? நாளைக்கு சொல்லணும், விளங்குதா? எல்லாருமே அதை சிறுவர்கள் என்ன செய்யணும்? இதெல்லாம் வந்து நம்ம படிக்கணும். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க? சிறுவர்களை வந்து நான் சுவனத்தில் பார்த்தேன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல, ரொம்ப அழகானவர்களாக அப்படி குடு 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 நீங்க எல்லாம் ஓடுறீங்கல்ல, அதே மாதிரி சொர்க்கத்துல நீங்க ஓடி ஓடி என்ன செய்யலாம்? விளையாண்டே இருக்கலாம். எப்போ? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த அறிவுரையெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? நாம் படிக்கணும். அதே மாதிரி எப்படி படுக்க சொன்னாங்க, எப்படி நடக்க சொன்னாங்க, எப்படி பெரியவர்கள்ட்ட பேச சொன்னாங்க, இப்படி எல்லாம் என்ன செய்யணும்? நாம வாழ்க்கையில படிக்கணும். நல்லதா? நீங்க பார்த்து வைங்க. எதை? 3 நேரம் இருக்குல்ல, அந்த 3 நேரம் எதுங்கிறது குர்ஆன்ல என்ன செய்ய? குர்ஆன்ல தான் இது இருக்குது. ஈஸியா எடுக்கலாம். நீங்க எடுக்கிறதோட மாத்திரம் அல்லாமல் நம்ம பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்கணும். குடும்ப தலைவர்களுடைய அடிப்படையான விஷயம் என்ன? நீங்க உங்க மகனுக்கு வந்து 25,000 ரூபாய் மொபைல் வாங்கி கொடுக்குறீங்க, இது பெரிய விஷயமே இல்லை. இடம் வாங்கி கொடுக்குறீங்க, பெரிய விஷயமே இல்லை. நீங்க வாங்கி கொடுக்கக்கூடிய அன்பளிப்பிலேயே சிறந்த அன்பளிப்பு என்ன? ரசூலுல்லாஹ் சொன்ன அன்பளிப்பு. ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறான், பாத்தீங்களா? இதுதான் அவன் கொடுக்கக்கூடிய அன்பளிப்பிலேயே சிறந்த அன்பளிப்பு. நீ கொடுக்கிற அன்பளிப்புல சிறந்த அன்பளிப்பு என்ன? எப்படி பேசணும்னு சொல்லி நீ கற்றுக் கொடுக்கிறிய, இது அன்பளிப்பு. எந்த மாதிரி ஆடைய உடுத்தணும் நீ கற்றுக் கொடுக்கிறிய, அது அன்பளிப்பு. எந்த மாதிரி உறங்கணும் நீ கற்றுக் கொடுக்கிறிய, அது அன்பளிப்பு. விளங்குதுங்களா? இது அடிப்படையாக என்ன செய்யணும்? நம்ம இதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது சம்பந்தமான இன்னும் சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாளை பார்ப்போம். சுபஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வஅஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.